இந்த ஆட்சியை விமர்சிக்கிறதுல இடதுசாரிகளுக்கு என்ன தயக்கம்? உங்க 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 எல்லா விமர்சனங்களையுமே ஒரு மென்மை இருக்குன்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு இப்போ அனகாபுத்தூர் மக்களை வெளியேற்றியது கடுமையாக நாங்கள் எங்களுடைய எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறோம். அனகாபுத்தூரில் ஏழை எளிய மக்கள் மீது பாயக்கூடிய பொக்லின் ஏன் கரைக்கு அந்த பக்கம் இருக்கிற காசா கிராண்டு மாதா இன்ஜினியரிங் காலேஜ் மேலே பாயலை அப்படின்னு ஓப்பனாக தான் கேட்டாது. ஏன்னா அவ்வளோ மென்மையான போக்காதே. நான் இப்போ இந்த கேள்வி இந்த அனகாபுத்தூர் மட்டும் நான் இப்படி ரிவர்ஸில் எடுத்துக்கிறேன். நீங்கள் திமுக கூட்டணியில் இல்லை, அனகாபுத்தூரில் மக்கள் வெளியேற்றப்படுறாங்க. அப்போ சிபிஎம் செஞ்சிருக்கக்கூடிய போராட்டங்களுக்கும் போராட்ட வடிவங்களுக்கும் இப்போ நீங்கள் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறதுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் இருந்துற போகுது? உங்களால் தடுக்க முடிஞ்சுதா? அங்கே ஒரு பகுதி திமுக குடும்பங்களை பூரா ஆளுங்கட்சி என்கிற முறையில் அவங்க செட்டில் பண்ணிட்டாங்க. ஆளுங்கட்சி நம்ம ஆட்சி நடக்குது, நம்ம ஆட்சிக்கு எதிராக நம்ம எப்படி இது பண்ணுறது, அதெல்லாம் தலைவர் கவனிச்சுக்குவார், போவார் வருவார்ன்ற மாதிரியான ஒரு சமாதானம் என்ற முறையில் ஒரு செட்டில் பண்ணிட்டாங்க. இன்னொரு பகுதியை நீங்கள் இப்போ ஒத்துக்கலைன்னா உங்களுக்கு மாற்று இடமும் கிடைக்காது அப்படின்னு ஒரு பகுதி மக்களை செட்டில் பண்ணுறாங்க. சாம பேத தான தண்டம்னு சொல்லுவாங்கள்ல, பல வகைகளிலும் அங்கே அந்த முயற்சி என்பது நடந்தது. ஸோ இதில் மக்கள் எங்களோட நிற்காத நிலையில் நாங்கள் அதற்கு மேலே அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எங்களால் அமைச்சரை போய் பார்த்தேன். இந்த நிகழ்வுல உங்களுடைய முழு முயற்சி எனக்கு தெரியுங்கிறனால தான் கேட்டேன். அதான் எனக்கு இதெல்லாம் பண்ணோம். அதனால சம்மந்தப்பட்ட மக்கள் ஒருவேளை உறுதியாக போக மாட்டோம், நாங்கள் இங்கேருந்து அப்புறம் வெளியேற மாட்டோம் அப்படின்ற முடிவு எடுத்திருந்தா நாங்கள் உறுதியாக அந்த மக்களோட தான் நின்றுருக்கோம்.